Super Boys of Malaga. Tachi, what if வாயை முன் ஏந்து போட. கொஞ்சம் லேட் ஆனது வந்துட்டான் பாரு. சூப்பர் வாய்ஸ் ஆஃப் மலைகாம். இப்போ அந்த படத்தை பார்த்துட்டு வரேன். ஒன்று மட்டும் சொல்கிறேன். ஃபிலிம் மேக்கர்ஸு, ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸு இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். அதுவும் தியேட்டரில் போய் பார்க்கணும். கண்டிப்பாக திஸ் வில் பூஸ்ட் யுவர் கான்ஃபிடன்ஸ். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ரியல் ஸ்டோரி. இது ரியலாக ஒரு மாலேகாம்ன்ற ஒரு ஊரில் நடந்த கதை. அதை தான் இவங்க படமாக பண்ணியிருக்காங்க. இதில் வர மெயின் கேரக்டர்ஸ் எல்லாமே ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் தான். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு சின்ன வில்லேஜ், ஒரு 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் சேர்ந்து படம் எடுக்கலான்னு போவாங்க. இவங்க எப்படி படம் எடுக்கிறாங்க, படம் எடுப்பாங்களா இல்லையா, அதான் இந்த படத்தோட கதை. எனக்கு ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிச்சு. காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. காமெடியும் சரி, எமோஷ்னல் சீன்ஸாகவும் சரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது என்னவோ தெரில, எனக்கு இந்த இந்த படத்தில் பிடிச்சது ரொம்ப மியூசிக்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்க மியூசிக் எப்படி இருந்துச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது கிளைமேக்ஸ் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. என்னன்னா, ஒரு படம் எடுத்து முடிச்சு அதை ரிலீஸ் பண்ணி ஆடியன்ஸ் கூட உட்காந்து பார்க்குற அந்த விஷயம் இருக்கு. அது ரொம்ப ஹோல்சமான ஒரு மொமெண்ட்டு. அதை ரொம்ப சூப்பராக கேப்சர் பண்ணிடுறாங்க. நீங்கள் பாருங்க, உங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். உண்மையிலே வேற லெவலில் இருந்துச்சு. ஒரு சிம்பிளான படம் தான். இதில் பெருசாக ரைட்டிங்கோ, பெருசாக ஸ்க்ரீன் ப்ளே டெக்னிக்ஸு, இதை ட்விஸ்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஒரு சிம்பிளாக ஸ்டார்ட் ஆகும், சிம்பிளாக முடியும், அவ்வளோதான் இந்த படம். அப்போ இந்த படத்தில் நெகட்டிவ்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்கு. நான் அதை கமெண்ட்டில் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா அதை படிங்க. எதனா ரிப்ளை பண்ணணுன்னா பண்ணுங்க, அதில் வேணால் பேசலாம். நீங்கள் ஒரு அஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கராக இருந்தால் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நெவர் கிவ் அப். ட்ரை பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. ஸ்டார்டிங்கில் கஷ்டம்தான், ஆனால் விட்டுறாதீங்க, பண்ணிட்டே இருங்க. இது நான் எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆல் தி பெஸ்ட் கைஸ். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் பாய்.